எத்தனை பேர் தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க? நீ ஒரு 3-4 நாள் தொடர்ந்து ஜெபிக்கலன்னு வைங்க, உங்களுக்கு உள்ள ஒரு மாதிரி பண்ணும். பார்த்துருக்கீங்க? கஷ்டமா இருக்கும். எல்லாமே இருக்கும். நல்ல நாகர்கோவில் சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க, ஆனால் உள்ள ஒரு வெறுமை இருக்கும். பார்த்துருக்கீங்க? என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, ஏதாவது ஒன்று யூடியூப்ல பார்ப்போம். அந்த வெறுமையை தீக்கிறதுக்கு நம்ம ஏதாவது டிவியில் நமக்கு பிடிச்ச நாடகத்தை போட்டு பார்ப்போம். அப்படியாவது இந்த வெறுமை மாறுமா? சரி, நமக்கு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சு பார்ப்போம். இது என்ன தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம ஒரு வாரம் இருந்துட்டீங்கன்னா உள்ள ஒரு மாதிரி பண்ணுது. அது என்ன தெரியுமா? அது என்னன்னே தெரியாம நிறைய பேர் இமயமலையில் போய் உட்காந்துருக்கிறா. பேங்க்ல 1000 கோடி இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்டா ஏன்னு கேட்ட சமாதானம் இல்லைன்றார். இந்த உணர்வு அவருக்குள்ள வருது. என்ன உணர்வு? ஒரு மாதிரி இருக்குதுங்களே. காசு இருக்குது, சாப்பாடு இருக்குது, கார் இருக்கு, வீடு இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு 1 கோடி இருந்தா நான் சமாதானமா இருப்பேன். நீங்களே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நெவர். அந்த 1000 கோடி இருக்கிறவன் அன்னதானம் பண்ணி பார்க்கறான். அப்படியாவது சமாதானம் வருமா? 2 நாள் நல்லா இருந்துச்சு, 3ஆவது நாள் திருப்பியும் ஓட்டை ஆயிடுச்சு. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க அந்த சமாதானத்துக்கு. என்ன தெரியுமா? மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுது. இது அறிந்தவர் தான் தாவீது. ஆத்துமான்னு ஒன்று இருக்கு, அது தேவனுக்காய் ஏங்குதுன்னு சொல்லி அறிந்தவராய் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும் போது அந்த சங்கீதத்தில் எழுதுறார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உமக்காய் வாஞ்சித்து கதறு. ஏன் தெரியுமா? இந்த இந்த ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மா என்னை அவரோட சேர்த்துடா, அவரோட சேர்த்து அவர்கிட்ட என்னை சேர்த்து விடு. உங்களுக்குள்ள இருந்து ஏங்குது, அவரை நோக்கி வாஞ்சித்து கதறுது. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு, கொஞ்ச நாள் கேட்டுச்சு, இப்ப சுத்தமா கேட்கறது இல்லை. எனக்கு கம்ப்ளீட் அவுட் ஆயிருச்சு.